ம் மெசேஜ் அனுப்பிச்சு இன்னைக்கு வர சொல்லி சொல்லியிருக்கேன். ம் எப்பா என்ன வெத்தலை பாக்கு வச்சா கூப்பிட முடியும். சொல்லுங்க. ஓகே ஓகே டைம் சரி ஓகே ஓகே நன்றி. வந்துச்சா கஸ்தூரி மேடம் வெல்கம். குட் ஈவினிங் மேடம். கேக்குதுங்களா? கேக்குது மேடம். என்னோட இது ஸ்கிரீன் மட்டும் ஷேர் ஆகுதா சொல்லுங்க மேடம். ஆறுது இது அது அப்புறமா நீங்க இப்ப வந்து அந்த சைட் ஸ்லைட்ஸ் எல்லாம் தெரியாது, நீங்க மெயினா போட்டுடுங்க. அப்புறமா ஃபுல் ஸ்கிரீன் போட்டுட்டா போதும். இருங்க மேடம் ஒரே நிமிஷம். தெரியுதுங்களா? கரெக்ட். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல இருந்து வெளில வந்துள்ள மேடம். அப்புறம் குழந்தை எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் அகைன். எஸ் மேடம். டாக்டர் வேதகுமாரி மேடம். வெல்கம் மீனாட்சி. எஸ் மேடம். கஸ்தூரி மேடம் வந்துட்டாங்க. ஓகே மேடம். இவங்க நம்ம லாவண்யா தான் சொல்ல போறாங்க இன்ட்ரோடக்ஷன். லாவண்யா அகாடமி. லாவண்யா வந்துட்டாங்களான்னு தெரியல. மேடம் வந்துட்டாங்க, வருவா. ஹாஸ்பிடல். மேம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம். கேக்குதுங்க மேடம். So I welcome her. We'll start the meeting. She will introduce. Lavanya will introduce Dr. Kasturi. லாவண்யா இன்னும் வரல மேடம். இல்ல she will introduce. I'll just give the welcome speech. இல்ல இன்னும் இவ வரல இன்னும். சம்பத்குமாரி வரலையே. பட்டம் அவங்க எல்லாம் வட்டப்பாடு தான்.
Nothing in a hurry. மேடம் சாட் பாக்ஸ்ல போட்டுலாமா மேடம்? நீங்க போடுங்க மேடம். ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்தும் போடு. எத்தனை பேர் போடுச்சு மேடம்? அம்மா சிஸ்டர் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க மேடம். ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்தும் எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் போடுங்க. ஹாஸ்பிடல் எவ்வளவு பேரு, ஹாஸ்பிடல் எவ்வளவு பேர், அந்த மாதிரி போடுங்கம்மா சாட் பாக்ஸ்ல. இந்த ஐடி போடவே இல்லை. அந்த ஐடி அதுக்கப்புறமே நீங்க everyone. சாந்தா மேடம் பாத்தீங்களா? ஸ்ரீரங்கால இருந்து 30 பேரு. அது நோட் பண்ணிக்கோடா ராஜா. நோட் பண்ணிக்கிறேன் மேடம், ஒரே நிமிஷம். அதான் நான் பாக்குறேன் சார். நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் ನೀವು ಡಯಲ್ ಮಾಡಿದ ಸಂಖ್ಯೆಯು ಪ್ರಸ್ತುತ ಕಾರ್ಯನಿರತವಾಗಿದೆ. ದಯವಿಟ್ಟು ನಂತರ ಪ್ರಯತ್ನಿಸಿ. மேடம் லாவண்யா வந்துட்டாங்களா? சம்பத்குமாரி மேடம் வந்துட்டாங்களா? மேடம் பாக்குறேன் மேடம். அஞ்சலக்ஷ்மி மேடம் வந்துட்டாங்க. குட் ஈவினிங் மா. நான் மீனாட்சி. மேடம் சம்பத்குமாரி மேடம் வரலங்க மேடம். ட்ரை பண்ணி மேம் டினோட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது மேம். மேம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது மேம். சரிப்பா. மீனாட்சி is logging in just now. ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம். வெல்கம் மேடம் அஞ்சலக்ஷ்மி மேடம். thank you. good evening சந்தாக்ஷாந்தா. எல்லாருக்கும் புதிய நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேம். சுபக்கிருது மேடம்.
Anjalakshmi madam, good evening. Good evening, Veda Kumari Yogi. Yes, yes ma'am. From which place, ma? Chennai only madam, Chennai, Mandavali. Mandavali, yeah, okay. மேடம் அவங்க எங்க சென்னை சவுத் பிரசிடென்ட். Oh, okay, okay. Okay, welcome to this program. Yes, thank you ma'am, thank you. மேடம் லாவண்யா அவங்க மதராங்க மேடம் நீங்க? ஆமா. ஓகே ஓகே சரிங்க மேடம். You had the doubt. Suddenly I had என்ன பார்த்தோன்னா அவளை பாக்குற மாதிரி இருந்துச்சா? இல்ல மேடம் உங்க பேர் பின்னாடி இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சேன். வேதகுமாரி யோகி, she is Yogi Lavanya. Yes. வாழ்த்துக்கள் சம்பத். Good evening, madam. Good evening, Shanta ma'am. Jnana Meenakshi, Vedakumari madam. Good evening. Good evening, Sambat. மேடம் குட் ஈவினிங். Meenakshi madam, good evening. என்ன விட்டுட்டல்ல என் பேரை? தெரியல மேடம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. உங்களை போய் விட முடியுமா மேடம்? பிக் பாஸ் நீங்களா? Sampath ma'am, good evening. இப்ப தெரியுதா பார். கேக்குதுங்களா மேடம்? குட் ஈவினிங். கஸ்தூரி, good evening. Hello, Kasturi. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் Good evening, ma. How are you, Kasturi? மேடம் ஃபைன் மேடம். தேங்க் யூ மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். எங்க இருக்க நீ? அயோத்தியில தான் மேடம் ப்ரொஃபசர். ஐவதில், ரைட், ஓகே. வந்தாவா பார்த்தா தெரியலையா மேடம்? Welcome Dr. Kasturi madam. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes. ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். நிறைய மேடம் Okay, okay. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேள்வி கேளு. கேக்குறேன் மேடம். நான் ஆரம்பிச்சிட்டுமா? எஸ் எஸ் மேடம். வேதகுமாரி மேடம். Yes. மேடம் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய அருமை மருத்துவ மாமணி சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்கிற எல்லா பாராமெடிக்கல்ஸுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாகும், ஒரு வருஷமாகவும் இருக்கும்படியாக நான் உங்களை வாழ்த்துட்டேன். யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலன்னு கேக்குறாங்கம்மா. யாரு டெக் பர்சன் யாரு? நிறைய பேர் சாந்தா மேடம் தான். ஓ ஓகே, அவ டாக்டர் சாந்தா பாருங்க என்னன்ட்டு. பார்த்துட்டு மேடம். ஆளினால் எங்க மேடம் தான். மேடம் வேதா மேடம் கண்டினியூ மேடம். கடந்த 3 நாட்களாக நாம் ஒவ்வொரு டாபிக் பத்தி நம்ம கேட்டோம். பாராமெடிக்கல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மருத்துவர்களுக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் ஏன்னா எனக்கு அப்படி இருந்தது. எப்பயோ படிச்சதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எல்லாம் இப்ப திருப்பி எல்லாம் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டேஜ் ஏல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேட்ட எல்லா பாராமெடிக்கல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஒவ்வொருத்தர் பேசுறது. நார்மல் லேபர் பத்தி, பிபி பத்தி, அனிமியா பத்தி பேசுன ஒவ்வொரு காரியமும் ரொம்ப இதுவா இருந்தது. விவரம் விலாவாரியா அவங்க விளக்கி சொன்னாங்க. ரொம்ப நல்லா புரியுற மாதிரி சார்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஐ வெல்கம், ஐ தேங்க் வெரி ஸ்பீக்கர்ஸ். இப்போ இது இந்த நாளில் நம்ம மத்தியில் கஸ்தூரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சு நாம் கேட்போம், கண்டிப்பாக நாம் கவனித்து கேட்போம். எல்லா பாராமெடிக்கல்ஸும் ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க. உங்களுடைய வேணா வச்சு குறிப்புகளை எடுத்துக்கோங்க. அப்புறம் யூடியூப்ல வந்து லிங்க் மூலியமா அது வந்துட்டு இருக்கு. ஸோ யாரா உங்களுக்கு திருப்பி அது கேட்கணும் தாராளமா நீங்க யூடியூப்ல போய் அந்த லிங்க் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வரும். சாந்தா நாராயணன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Start the meeting now. Dr. Lavanya has come. She can introduce the speaker. Welcome, Dr. Kasturi. தேங்க் யூ மேம். லாவண்யா வந்துட்டோளா? ஞான மீனாட்சி, லாவண்யா யாராவது சிவி படிங்களேன். சரி, நீயே படிச்சு விடுமா. வரேன்னாங்க. இல்லன்னா நீயே படிச்சுட்டு ஞான மீனாட்சி. டோன்ட் வேஸ்ட் டைம். வெல்கம். Fourth day, no? Today? Fourth day of Fourth the... day, madam. Fourth day. First labor natural, ரெண்டாவது அந்த Hypertension. Hyperclampsia. 3 அனீமியா, 4 இன்னைக்கு பார்த்தோம். Madam, I welcome Dr. V. Kasturi, Madam, MD DGO. Madam is a state-level master trainer for EMOS. She is there in the Institute of Obstetrics and Gynecology, IGMOR. She is also a state-level trainer for colposcopy.
And I welcome Madam wholeheartedly to deliver the speech on pathogram. Thank you, Madam. Welcome. Thank you, madam. Excuse me, madam. Please Good all evening, madam. mute your mics. Lot of noise வருதுமா. எல்லாரும் mic இது பண்ணிக்கோங்க. You won't be able to hear madam otherwise. Thank you. Yes, madam. Continue. Good evening, madam. I thank our president, TNFOG, Dr. Anjalaksha madam, and Dr. Sampath madam, TNFOG secretary, and the organizers of the Women's Doctor Wing IMA Chennai South for giving me an opportunity to be a part of this webinar on safe motherhood, the 4th day of the webinar, to talk on the topic partograph. I would like to share my screen first. Ma'am, could not hear. Ma'am, you are carefully, madam. Kasturi, ஒண்ணும் இல்ல, Women's Doctors Wing chairperson is Dr. Narayanan and secretary is Dr. Jnana Meenakshi. IMA president is Dr. Veda Kumari, secretary is Dr. Kanagavel. Yes, Women Doctors Wing, me and Lavanya. Thank you. Okay, madam. Thank you. I thank all of them to give I'm also part of IMA Chennai South, madam. பரவாயில்ல. Veda Kumari. சரிங்க மேடம். இந்த ஷேர் ஆகுதா பாருங்க மேடம் ஸ்கிரீன். பண்ணு. தெரியுதுங்களா? எஸ் மேடம், உங்க சார்ட் தெரியுதுங்க மேடம். தெரியுதுங்க. ஓகே. So good evening. I think I'm about to take a partograph in labor for all the paramedics. கொஞ்சம் சார்ட் உள்ளுக்கு மாத்திரம் வரணும் மேடம். இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு வந்தா நல்லா இருக்கும். சார்ட் கொஞ்சம் ஓரமா கட் ஆகுது. கட் ஆகுதுங்களா? அப்ப இது என்ன? ஓரமா. இத மினிமைஸ் பண்ணிட்டா. இது ஓகேவா மேடம்? தெரியல கஸ்தூரி. எனக்கு தெரியுதுங்களே. இல்ல வரல. தெரியுதுங்களா? இப்போ கிளியரா தெரியுதா மேடம்? இப்போ எல்லாருக்கும் தெரியுதுங்களா மேடம்? எனக்கு தெரியுது. சம்பத் மேடம் உங்களுக்கு தெரியுதா? இல்லையே. எனக்கு வெறும் அந்த இதுதான் வருது. விண்டோஸ்ல இருக்கிற இதெல்லாம் தான் வருது. எனக்கு தெரியுதே மேடம். இல்லையே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டபோது நல்லா இருந்தது. இப்ப வரலையே. இப்ப எனக்கு தெரியுதுங்களே. ஷேர் ஸ்கிரீன் ஷேரிங் தான் வருது. ஆர்டோகிராம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லைட்ஸ் வரலையே. வருது. எல்லா இடத்துலயும் ஒரு ஆளை விட்டுட்டு வந்துருக்கு. தெரியுதுங்களா மேடம்? எனக்கு வரல மேடம். மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவா. கஸ்தூரி, ஒண்ணு பண்ண கஸ்தூரி, நீ வந்து என்ன பண்ண, ஃபுல் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோ. முதல்ல ஷேர் பண்ணிடு. ஸ்கிரீன்ல தான் ஸ்டாப் ஷேர் இல்ல, ஸ்டாப் ஷேர் பண்ணிடு. ஸ்டாப் ஷேரா? சரி. ஆமா, ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன்ல உங்க ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ல ஸ்லைட் போடுவாங்க, அது ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு சொல்றாங்க அவங்க. சோ இறங்க மேடம். இப்ப வந்தது. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் எஸ் வந்துருச்சு. இப்ப வந்து ஸ்லைட் ஷோக்கு போ. எஸ் வந்துருச்சு. Thank you வந்துருச்சு. I think all of them are able to see that. கண்டிப்பா தெரியும். எஸ் மேடம். தெரியுது மேம். Okay madam, thank you. So today I am addressing the paramedics on the most important topic, partograph in labor, which is a need of the hour, because throughout the world, so I think தமிழ்லயும் இங்கிலீஷ்ல நான் மாத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ்லயே பேசுங்க மேடம். அவங்கள தமிழ் தான். தமிழ் தான் முக்கியமா. பாராமெடிக்கல்ஸ் எல்லாம் தமிழ் தான். சோ நம்ம உலக அளவுல வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டிக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து அப்ஸ்ட்ரக்டட் லேபர் அண்ட் செப்சிஸ். So one of the 5 important causes for maternal death is obstructed labor. So இது வந்து not only affects a mother, it also affects the fetus. தமிழில் பேசவும். So the obstructed labor வந்து one of the important causes. அதாவது 8% of the maternal mortality obstructed labor நால தான் நடக்குது. So இந்த obstructed labor வந்து not only for the mother, என்ன மாதிரி வந்து மதருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, ஒன்னு செப்சிஸ் போவாங்க, இல்ல ரப்சர் யூட்ரஸ் போவாங்க, இல்ல லேட்டர் ஆன் வந்து ஹிஸ்டெக்டமி போலாம். சோ அண்ட் ஃபைனலி வந்து மதர் வந்து இதனால உயிரிழக்க நேரிடும். அண்ட் பிறக்கிற குழந்தையும் வந்து அஸ்பிக்சியானாலயோ பர்த் இன்ஜுரிஸ்னாலயோ
இறக்க நேரலாம். அண்ட் அப்படியே அது உயிரோட பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து செரிப்ரல் பால்சின்ற காலத்துக்கும் வந்து மூளை கோளாறு ஏற்பட்டு வளர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் லேபர், அது வந்து ஒரு மெட்டர்னல் மார்டாலிட்டிக்கு மட்டும் இல்ல, பெரிநேட்டல் மார்டாலிட்டிக்கும் முக்கியமான காரணமா இருக்கிறதுனால WHO வந்து 1994லயே வந்து they recognized that in order to reduce the deaths from obstructed labor, they introduced the partograph in a simple, inexpensive way. So இது partograph வந்து briefly சொல்லணும்னா இது வந்து ஒரு simple, inexpensive, pre-printed form. ஸோ இதை வந்து யார் வேணாலும் கத்துக்கலாம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் இதை வந்து ஈஸியா ட்ரெயின் ஆயிக்கலாம், அண்ட் யார் வேணாலும் சிம்பிளா வந்து இதை வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன நம்ம முக்கியமா பாக்குறோம்னா, பாட்டோகிராஃப்ல வந்து நம்ம மதரோட ஜெனரல் கண்டிஷன், ஃபீட்டஸோட ஜெனரல் கண்டிஷன், பிளஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர். ஸோ நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் பாட்டோகிராஃப்னா என்ன, ஒன்லி ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர். ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர்ல cervical dilatation, descent of the head, அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் நார்மலா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்கா, இதனால என்ன ப்ராப்ளம் மதருக்கோ பேபிக்கோ வரலாம், அதை நம்ம எப்ப இன்டர்வியூன் பண்றோம், இதுதான் நம்ம நினைப்போம். ஆனா பாட்டோகிராஃப்ல இது மட்டும் கிடையாது. சோ இது வந்து நீங்க முக்கியமா மனசுல வச்சுக்கணும் என்னன்னா, இது பாட்டோகிராஃப்ன்றது வந்து லேபரோட ரிலேட்டட் மதரோட மெட்டர்னல் கண்டிஷன், ஐ மீன் மதரோட ஜெனரல் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபீட்டஸோட ஜெனரல் கண்டிஷனும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, லேபர் வந்து அப்நார்மல் ஆனா அப்படிங்கறதையும் நம்ம இதனால கண்கூடா நம்ம வந்து பாட்டோகிராஃப் பிளாட் பண்றதுனால தெரிஞ்சுக்கலாம். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மதர் வந்து அப்நார்மல் லேபர்னால என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், மதரை உயிரிழக்க நேரிடும். அண்ட் அப்படியே வந்து தாய் வந்து உயிரோட இருந்தாலும் ஃபியூச்சர்ல சொசைட்டில அவங்களுக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டட் லேபர்னால ஃபிஸ்டுலா, அதுக்கப்புறம் இன்கான்டினன்ஸ், லேட்டர் ஆன் ப்ரொலாப்ஸ், இந்த மாதிரி வந்து சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்களாவும் வந்து முன்னாடி எல்லாம் இருந்தாங்க. ஸோ தோ நவடேஸ் இன்சிடென்ட்ஸ், அதாவது இப்ப வந்து அப்ஸ்ட்ரக்டட் லேபரோட இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருந்தாலும் ஸ்டில் வந்து நம்ம பல இடத்துல பாக்குறோம். வேற எங்கன்னா அன்ட்ரெயின்டு பர்சன் டெலிவரி கண்டக்ட் பண்ணா நம்ம இந்த மாதிரி பாக்குறோம். அண்ட் நம்ம நிறைய வந்து செரிப்ரல் பால்சி சைல்ட் எல்லாம் பார்த்திருக்கோம், இப்ப குறைஞ்சிருக்கு. ஸ்டில் வந்து there are lot of perinatal morbidity and mortality, asphyxia, admissions in NICU. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னா இந்த பாட்டோகிராஃபை வந்து நம்ம டைமுக்கு வந்து பிளாட் பண்ணணும்னா அப்நார்மல் லேபரை கண்டுபிடிக்கலாம். அப்நார்மல் லேபரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருந்து எப்படி வந்து எந்த நேரத்துல பேஷண்ட் இன்டர்வியூன் பண்ணி டெசிஷன் பண்ணி டெலிவரி பண்ணி பேஷண்ட்டையும் மதரையும் பேபியும் காப்பாற்றலான்றது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ வே பேக் இன் 1954 முதல்ல பாட்டோகிராஃப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஃப்ரீட்மேன்றவர். 1954ல அவர் வந்து சர்வைகோகிராஃப்னு தான் அவர் ரெடியூஸ் பண்ணாரு. அதுல வெறும் cervical dilatation மட்டும் பிளாட் பண்ணி 4 phases, அதாவது லேட்டன்ட் ஃபேஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபேஸோட 3 பார்ட்ஸையும் டிவைட் பண்ணி போட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஃபில்ஃபார்ட் அண்ட் கேசல்ன்றவங்க 1972ல அந்த டைலட்டேஷனோட சேர்த்து இன்ட்ராபார்டம் டீடைல்ஸ், அதாவது டிசென்ட், அலர்ட் அண்ட் ஆக்ஷன் லைன்ஸ், which we are going to see now in the subsequent slides. And in 1987 and again in 1994 தான் WHO இந்த they வந்து accepted the universal use, அதாவது உலக அளவுல வந்து எல்லாருமே வந்து யூனிவர்சலா லேபர்ல போற விமனுக்கு வந்து பாட்டோகிராஃப் கண்டிப்பா போடணும்ன்றத அக்செப்ட் பண்ணி 94லயும் then later on 2000லயும் they revised the partograph. So originally they were using one partograph which used the latent phase, that is called original partograph. அதுல latent phase இருந்தது, active phase இருந்தது. Now it has been modified, that is called simplified or modified, which we are using now, that omits the latent phase and now வந்து it is only the active phase. That is the partograph will be starting at 4 centimeter of cervical dilatation. So as a staff nurse உங்களுக்கு வந்து சில பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பாட்டோகிராஃப் வந்து பிளாட் பண்றதோட முழு விவரமும் உங்களுக்கு புரியும். அதனாலதான் இந்த சின்ன ஃபியூ ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா எப்ப, செகண்ட் ஸ்டேஜ்னா என்ன, தேர்ட் ஸ்டேஜ்னா என்ன. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா ட்ரூ கன்ட்ராக்ஷன்ஸ் டு ஃபுல் டைலட்டேஷன். ஸோ நார்மலா ஒரு பிரைமி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா 12 to 16 hours, மல்டினா 6 to 8 hours. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபுல் டைலட்டேஷன் டு டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ். ஆவரேஜா இந்த பிரைமி வந்து 1 to 2 hours, மல்டி அந்த half an hour to 1 hour. Third stage after delivery and complete expulsion of the placenta membrane, which lasts for 30 minutes. Fourth stage is 1 to 2 hours after delivery. So நம்மளோட பாட்டோகிராஃபோட ரோல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தான்.
So first stageல வந்து that is onset of true labor to full dilatation. Second stage partograph இருக்கு, பட் நம்ம அதை பத்தி நம்ம இப்ப பேசுறது இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இப்ப நம்ம வந்து பார்ட்டோகிராஃபை பிளாட் பண்ண போறோம். ஸோ நான் சொன்ன அதே ஸ்டேஜஸ் ஆஃப் லேபரை தான் இப்போ ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து லேட்டன் ஃபேஸ்னா என்ன, ஆக்டிவ் ஃபேஸ்னா என்னன்னு தெரியும். நார்மலா ஒரு உமன் வந்து ப்ராக்ரஸ் ஆகுறதுனா ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு cervical dilatation and descent of the head. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து, அதாவது பேஷண்ட்டுக்கு ட்ரூ லேபர் பெயின், அதாவது கண்ட்ராக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து அப் டு 3 சென்டிமீட்டர், தட் இஸ் 0 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் டைலட்டேஷன் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லேட்டன்ட் ஃபேஸ், டூரிங் விச் ஜஸ்ட் அப்சர்வேஷன் இஸ் நெசசரி. ஆனா அது வந்து நார்மலா ஒரு பிரைமிக்கு 8 hours மேல ப்ராக்ரஸ் ஆகக்கூடாது. ஸோ 8 hours-க்குள்ள லேட்டன்ட் ஃபேஸ்ல இருந்து மதர் வந்து ஆக்டிவ் ஃபேஸ்க்கு வரணும். which means from 4 centimeter onwards, from 4 centimeter onwards she will grow into the active phase, that is lasting for about 6 hours. அதாவது 1 centimeter per hour, 4 centimeterல இருந்து 1 centimeter per hour ப்ராக்ரஸ் ஆனா 10 சென்டிமீட்டர் டைலட்டேஷன் வந்து 6 மணி நேரத்து வரும். ஸோ மொத்தமா ஒரு உமன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 12ல இருந்து 14 மணி நேரம் இருப்பாங்க. ஸோ whenever, எதுக்கு இந்த டியூரேஷன் சொல்றேன்னா, எனி உமன் who is crossing this duration of labor is said to be in abnormal labor, that is either prolonged latent phaseல இருக்கலாம் இல்லைன்னா ஆக்டிவ் ஃபேஸ்ல இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேட்டன்ட் ஃபேஸ் வந்து 8 hours. இப்போ நம்ம வந்து பார்ட்டோகிராஃப்ல வந்து இந்த லேட்டன்ட் ஃபேஸை நம்ம எடுக்க போறது இல்லை, இது பழைய பார்ட்டோகிராஃப். இப்போ நம்ம வந்து எடுக்க போறதே வந்து பிளாட் பண்ண போறது வந்து 4 சென்டிமீட்டர் ஆஃப் cervical dilatation இருந்துதான், தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ஃபேஸ். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபேஸ்ல 3 ஃபேஸ் இருக்கு, தட் இஸ் ஆக்சிலரேஷன் ஃபேஸ், மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டீசலரேஷன் ஃபேஸ். ஸோ இது எல்லாமே மொத்தம் வந்து 12ல இருந்து 14 மணி நேரத்துக்குள்ள முடியணும் 10 சென்டிமீட்டர் டைலட்டேஷன் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா வர்றது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி 1954ல ஃபர்ஸ்ட் இது ஹிஸ்டரி. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டது. ஸோ வாட் ஃப்ரீட்மேன் டிட் வாஸ் he did a plotting using cervical dilatation and station of the head. So he brought out such a curve, that is first this is a latent phase and this is the active phase. cervical dilatation 0ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் லேட்டன்ட் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஃபேஸ், அதுல தான் இந்த 3 டிவிஷன். அதுக்கப்புறம் டிசென்ட் ஆஃப் த ஹெட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் cervical dilatation ஒரு எஸ் ஷேப் கர்வும், அப்புறம் வந்து டிசென்ட் ஆஃப் த ஹெட் வந்து ஒரு ஹைப்பர்போலிக் கர்வ், தட் இஸ் -3 -2 இந்த சைட்ல பிளாட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா வெர்டிகலா, அது வந்து ஸ்டேஷன் ஆஃப் த ஹெட். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நார்மலா cervical dilatation 4 சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1 சென்டிமீட்டர் per hour. ஸோ மொத்தம் 10 சென்டிமீட்டர் வர்றதுக்கு 6 hours. ஸோ 8 to 14. ஸோ 8 ஹவர்ஸ்ல இருந்து 14 hours, அதாவது மொத்தம் 6 ஹவர்ஸ்ல she has to deliver. ஸ்டேஷன் ஆஃப் த ஹெட் வந்து அப்படி இல்லை. ஸோ ஸ்டேஷன் ஆஃப் த ஹெட் வந்து ஒன்ஸ் cervical dilatation reaches the 7 சென்டிமீட்டர், அப்பதான் மேக்சிமம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது டிசென்ட் ஆஃப் த ஹெட். ஸோ -3ல -2ல இருக்கும். ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் வரும்போது தான் ஹெட் வந்து கீழே இறங்க ட்ரை பண்ணும். ஸோ இது ரெண்டுமே நீங்க வந்து இதெல்லாம் நார்மல் மெக்கானிசம்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் only we are going to plot the partograph. Now this was the original partograph that is brought by WHO, where it had a latent phase. In the latent phase active phase ரெண்டா வச்சிருந்தாங்க. But now latent phase is been cancelled, that is omitted, because அப்ப வந்து லேட்டன்ட் ஃபேஸ்ல மார்க் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக்டிவ் ஃபேஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய குழப்பங்கள் கன்ஃபியூஷன் இருந்ததுனால இப்ப இருக்கிற WHO மாடிஃபைட் ஆர் சிம்பிளிஃபைட் பார்ட்டோகிராஃப்ல இந்த லேட்டன்ட் ஃபேஸை எடுத்துட்டு ஒன்லி ஆக்டிவ் ஃபேஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். So this is the whole partograph which we are going to study now, or we are going to plot for the patient. Now before going to the plotting of partograph, first விஷயம் நான் யூசர்ஸ் சொல்ல போறேன். யூசர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து எப்பவுமே வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் லேபரை மட்டும் ஐடென்டிஃபை பண்றது இல்லை இந்த பார்ட்டோகிராஃப்க்கு. இட் ஐடென்டிஃபைஸ் normal progress when there is abnormal progress and identify when intervention in the form of either oxytocin augmentation or cesarean section is necessary. Second thing வந்து it improves the quality intrapartum periodல நம்ம quality of care improve பண்ணுது.
ஒவ்வொரு ஸ்டாஃபும் நம்ம வந்து மதரையோ ஃபீட்டஸையும் பார்க்குற குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. எப்ப டிசிஷன் பண்ணலாம், அதாவது எப்ப ஆக்சிடோசின் போடலாம், எப்ப வந்து சிசேரியன் பண்ணலாம், எப்ப பேஷண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், so that it reduces the perinatal morbidity and mortality. And it is a guide for training health person. உங்கள மாதிரி midwives, health person எல்லாம் ட்ரெயின் பண்ண இது உதவுது. And finally, இப்ப நீங்க ஒரு பிரைமரி சென்டர்ல இருந்தா உங்க சென்டர்ல இருந்து வேற சென்டருக்கு ரெஃபர் பண்ணி கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கு, எங்க கிட்ட இருக்கும்போது இவ்வளவு ப்ராக்ரஸ் இருந்தது, இது இப்ப அப்நார்மலா இருக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்றதுக்கு இது ஒரு கைட் டூலா உதவுது. ஸோ ஓவரால் plotting a partograph reduces the என்னெல்லாம் குறைக்குது? It reduces the prolonged labor, uterine rupture, obstructed labor, increasing number of cesarean sections, intrapartum stillbirths and other complications like postpartum hemorrhage. So இது எல்லாமே benefits of the partograph. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, partograph வந்து ஆல்ரெடி லேபர்ல ஆரம்பிச்ச ஒரு பேஷண்டோட ஒரு மதரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது மட்டும்தான் சொல்லுமே தவிர, பார்ட்டோகிராஃப் பிளாட் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, அதனால பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் பிளாட்டிங் a partograph, always வந்து try to identify the complications in pregnancy. For example, anemia, heart disease, PIH இதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் பார்ட்டோகிராஃபை பிளாட் பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் விமனுக்கு மட்டும்தான் நீங்க வந்து பார்ட்டோகிராஃபை பிளாட் பண்ணும்போது என்ன காம்ப்ளிகேஷன் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து லேபர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும். டிஸ்அட்வான்டேஜ் அசச் பார்ட்டோகிராஃபில வேற எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. என்னன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ். ஏன்னா எனக்கு 1 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு 2 சென்டிமீட்டரா இருக்கலாம், எனக்கு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு 8 சென்டிமீட்டர், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டிவ் வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். லேக் ஆஃப் நாலேஜ் இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம், அதனால வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. சோ இதெல்லாம் வந்து ஒரு நெக்லெக்டட் டிஸ்அட்வான்டேஜ். So to define cartograph, it's nothing but a graphical record of key data of labor progress with maternal and fetal data. So normal, abnormal இது ரெண்டும் என்ன, and fetal response, maternal response in labor. In response to this, normal labor can be identified. So நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டா பாக்குறோம், இன்ஸ்டன்ட்டா visually we are assessing the cervical dilatation, compare with the norms of cervical dilatation. So slow progress identified, early appropriate action will be taken whenever necessary. So நம்ம பார்ட்டோகிராஃப்ல டீடைலா போகும்போது இதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் பார்க்க போறோம். So first component வந்து மதரோட இன்ஃபர்மேஷன், ஜெனரல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் காம்போனன்ட் வந்து fetal well-being, அதுல வந்து fetal heart rate, லைக்கர், கலர் and third one is molding. Then the central part of the partograph ல வந்து லேபரோட progress related to dilatation of cervix, descent of the head and uterine contractions. Fourth component will be the medications, அதாவது oxytocin கொடுக்கிறது augmentationக்கு, or analgesics, antibiotics, என்ன drugs கொடுக்கிறோமோ related to the progress, then we can be plotted in that fourth component. Fifth and final component is maternal well-being, where you plot the pulse rate, BP, temperature. இது ரெக்கார்டிங் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு டைமுக்கும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நார்மல் லேபருக்கு வந்து முக்கியமான 3 ஃபேக்டர் என்ன? பவர், பேசேஜ், பேசஞ்சர். பவர்னா என்ன? யூட்ரைன் கண்ட்ராக்ஷன். ஸோ யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் நார்மலா எவ்வளவு இருக்கணும்? ஸோ நார்மலா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து எவ்ரி half an hour for 10 minutes நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் 3 to 4 கண்ட்ராக்ஷன்ஸ் லாஸ்டிங் ஃபார் மோர் தென் 30 to 40 seconds இருக்கணும் வித் மெட்டர்னல் எஃபர்ட். ஸோ இதுதான் குட் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ். மெட்டர்னல் பேசேஜ், தட் இஸ் பேசேஜ்னா என்ன? பெல்விஸ். ஸோ பெல்விஸ் வந்து நல்ல அடிக்வேட் பெல்விஸா இருக்கணும், சிபிடி இருக்கக்கூடாது, நல்லா வந்து அடிக்வேட் பெல்விஸா இருக்கணும், இன்லெட் லெவல்ல அட்வர்ஸ் அவுட்லெட் லெவல். பேசஞ்சர் வந்து ஃபீட்டஸ். ஃபீட்டஸ்ன்றது என்ன? சைஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். ஸோ ஒரு பேபி வந்து ஆவரேஜ் பேபியா இருக்கணும். ஸோ இந்த அதாவது 3 kg இருக்கலாம். ஸோ பிரசன்டேஷன் வந்து கெஃபாலிக் இருக்கணும், ஆக்சிபிட்டோ ஆன்டீரியர் பொசிஷன் வித்தவுட் எனி மோல்டிங் அண்ட் வெல் ஃபிளெக்ஸ்டடா இருக்கணும். ஸோ இந்த பவர், பேசேஜ், பேசஞ்சர் இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பார்ட்டோகிராஃப் பிளாட் பண்ணும்போது ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணவும் பிளஸ் பேபிய மதரையும் சேவ் பண்ணவும் இது கண்டிப்பா உதவும்.
So the first component of the partograph is first topmost is this portion of the partograph, which will show the name, age, gravida, para, hospital number. And ஏதோ sound வந்துட்டே இருக்கு. Ask others to unmute. Ranta, மத்தவங்கள unmute பண்ண இது mute பண்ண சொல்லுங்க. So when we are starting with the partograph, always three things. Madam, I mute all. You only unmute yourself. நான் எல்லாரையும் mute பண்ணிடுறேன். Lot of noise. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். So when you are starting the partograph from the topmost to bottom, there are certain components, as I already said. So the first component வந்து patient ஓட general information. So இது வந்து நான் ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் நான் ஸ்பிளிட் பண்ணி பிக்சரா போட்டிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுக்காக. So the first component வந்து patient ஓட general detail, which will show the name of the patient, gravida, para, hospital number, date and time of admission, whether she has draining PV, if at all draining PV எவ்வளோ நேரம் draining இருந்தாங்களோ அது number of hours, or if she is telling since 9 AM, you can indicate the time also. So that is a time of ruptured membrane. This is a general information. Second thing வந்து is the component is the fetal condition. So அந்த general information க்கு அப்புறம் first component வர்றது வந்து fetal condition. So ஒரு நல்ல good fetal conditionக்கு முக்கியமான indicator வந்து fetal heart rate. So the fetal heart rate, color of liquor and the presence of molding. So when you are going to monitor the fetal heart rate, what does it indicate? Good fetal heart rate is safe, reliable way. அதாவது இந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா fetus it is a, அதாவது the heart rate வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் whether the fetus is in a good condition. So fetal heart rate வந்து நம்ம வந்து எப்போ கேட்போம்? ஒன்ஸ் கண்ட்ராக்ஷன் நல்லா அப்டாமன் வச்சு கை மேல அப்டாமன் மேல கை வச்சு நல்ல கண்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா 1 நிமிஷம் கம்ப்ளீட் 1 நிமிஷம். ஸோ இந்த 15 செகண்ட் மல்டிப்ளை பண்றதுலாம் கூடாது. ஒரு 1 whole minute வந்து கண்ட்ராக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் வந்து 1 whole minute வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை கேட்கணும். எய்தர் ஃபீட்டோஸ்கோப், டாப்லர் ஆர் ஸ்டெத்தோஸ்கோப், இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கேட்கறது வந்து எவ்ரி half an hour கேட்கணும், விச் இண்டிகேட்ஸ் தி எவ்ரி half an hour. ஸோ இந்த ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட்டோகிராஃப்ல ஆஸ் அ ஹோல் வந்து when the from the top to the bottom இந்த மாதிரி நிறைய vertical and squares இருக்கும். இந்த small square வந்து indicates 30 minutes and the 2 small square indicates the 1 hour. So இது வந்து top to bottom இதே தான். It applies to every component of the partograph. So now fetal heart rate நம்ம represent பண்ணும்போது என்ன சொல்றோம்னா, 2 ஸ்கேல் இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிக்கல் ஸ்கேல், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேல். ஸோ இந்த வெர்டிக்கல் ஸ்கேல்ல 80, 90, 50, 150, 120 இதெல்லாம் இருக்கு. திஸ் இண்டிகேட்ஸ் வந்து எவ்ரி 10 beats. ஸோ 120 to 160 will be the normal fetal heart rate. சரிங்களா? இது ஹரிசாண்டல் ஸ்கேல்ல வர்றது வந்து is the duration. That is இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கொயர் வந்து 30 minutes. ஸோ நம்ம வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எவ்ரி 30 minutes, தட் இஸ் எவ்ரி half an hour வந்து பிளாட் பண்றோம். ஸோ இந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஒரு டாட் மாதிரி பிளாட் பண்றோம். அப்புறம் அடுத்த half an hourல வந்து இன்னொரு டாட் பிளாட் பண்ணிட்டு 2 டாட்டையும் வந்து நம்ம ஒரு சாலிட் லைன்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ இதே போல ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்ரி half an hour வந்து பிளாட் பண்றோம். அதுவே வந்து செகண்ட் ஸ்டேஜ், தட் இஸ் ஃபுல் டைலட்டேஷன்ல வரும்போது எவ்ரி 5 minutes. பட் நம்ம வந்து இப்போ ஆக்டிவ் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் பண்றோம், அதனால எவ்ரி half an hour. மோர் ஃப்ரீக்வென்ட்லி இஃப் தேர் இஸ் எனி அப்நார்மல் ஹார்ட் ரேட் பார்த்தோம்னா சொல்லலாம். இதுல 2 நோட் பண்ணீங்கன்னா 2 சாலிட் லைன் இருக்கும். ஒன்னு வந்து 100ல இருக்கு, இன்னொன்னு வந்து 180ல இருக்கு. இந்த 100 வந்து இண்டிகேட்ஸ் வந்து bradycardia, severe bradycardia. 180 indicates severe tachycardia. So fetal heart rate இங்க வந்தாலோ இல்ல 180க்கு போனாலோ it indicates imminent delivery, அதாவது உடனே டெலிவரி பண்ணணும். So deliver the fetal heart rate is below 100 or above 180. So below 100 severe bradycardia, above 180 it's a severe tachycardia. Next component of fetal condition வந்து amniotic fluid. So நம்ம ஒரு மதரையும் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம ஒரு வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்றோம் அட்மிஷன்ல. So once patient is not in active labor, we are going to examine only after 4 hours. So 4 hours ஒவ்வொரு தடவையும் வெஜைனல் எக்ஸாமினேஷன் நம்ம 4 hours once பண்ணோம்னா அப்போ வந்து amniotic fluid patient rupture membranes சொன்னாலும் ட்ரைனிங் சொன்னாலும் நம்ம வந்து கலர் ஆஃப் த லைக்கரை நோட் பண்ணோம்.
இல்ல மெம்பரேன்ஸ் இன்டாக்டா இருந்ததுன்னா ஐன்னு நோட் பண்ணணும். மெம்பரேன் ரப்சர் ஆகி கிளியரா இருந்தா சி நோட் பண்ணணும். மெக்கோனியம் ஸ்டெயின்டா இருந்தா எம் நோட் பண்ணும். பின்னா பிளட் ஸ்டெயின். ஸோ தி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கலர் வந்து நோட் பண்றது பிளஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் லைக்கர் நோட் பண்ணணும் அண்ட் த ஸ்டேஷன் ஆஃப் த ஹெட் அண்ட் whether there is any cord prolapse. So once a patient tells draining, இது நாலுமே நீங்க பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? Color of the liquor, amount of the liquor, station of the head, whether any cord வந்து prolapse ஆயிருக்கான்னு பார்க்கணும். Next component of fetal condition is molding. So molding na உங்களுக்கு தெரியும் fetal skull என்ன இருக்கும்? There are number of bones இருக்கு. Frontal, parietal, occipital எல்லாம். So இந்த எல்லா bonesம் வந்து separated by sutures, lines and fontanelles. So by molding during delivery active labor என்ன ஆகும்? இந்த bones வந்து overlap ஆனா the diameter of the fetal head is reduced. அதாவது குறைக்குது. So that இது குறைஞ்சு அந்த head வந்து pelvis negotiate பண்ணி delivery ஆகுது. So in short, molding na என்ன? Up to first degree molding. It helps the baby to accommodate to the pelvis and deliver. So depending on the labor and depending on the fetal head size, there are 3 degrees of molding. So இந்த மாதிரி 0 degree-ன்றது வந்து when you are able to, அதாவது ஒவ்வொரு vaginal examination-ல நீங்க station of the head பார்க்கும்போது உங்களுக்கு fontanelles-உம் சூச்சர்ஸும் அழகா செப்பரேட்டா தெரிஞ்சது இந்த எல்லா போனும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் 0, அதாவது மோல்டிங் இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு போனும் ஓவர்லாப் ஆகுது, ஓவர்லாப் ஆகாம ஜஸ்ட் டச் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி மோல்டிங் ஆர் +1. ஸோ திஸ் இண்டிகேட்டட் பை +1. இஃப் தி போன்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் பட் ரெடியூசிபிள், ஓவர்லாப் ஆகி ரெடியூசிபிள் ஆச்சுன்னா தட் இஸ் +2 அண்ட் ஓவர்லாப் ஆகி இர்ரெடியூசிபிளா இருந்ததுன்னா தட் இஸ் +3 ஆர் தேர்ட் டிகிரி, இல்லைன்னா 1 +2 +3 இது எது வேணாலும் நம்ம வந்து இதுல பிளாட் பண்ணலாம். ஸோ இது என்ன முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியதுன்னா அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆர் மேக்ஸிமம் செகண்ட் டிகிரி இஸ் கன்சிடர்ட் பி நார்மல். இஃப் தெர் இஸ் சிவியர் டிகிரி, தட் இஸ் தேர்ட் டிகிரி வரைக்கும் தான் இட் இஸ் அப்நார்மல், விச் இண்டிகேட்ஸ் சிபிடி ஆர் அப்ஸ்ட்ரக்டட் லேபர், எஸ்பெஷலி when the station of the head is very high. ஸோ கீழே ஹெட் +1ல இருக்கும், ஆனா மோல்டிங் கேப்ல இருந்துட்டு நீங்க உடனே எபிசியாட்டம் கொடுத்து டெலிவரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வெர்டெக்ஸ் வந்து எங்கேயோ இருக்கும், வெறும் கேப்ட் மோல்டிங் தான் கீழே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வெரி ஹை ஹெட் வித் மோல்டிங் இண்டிகேட்ஸ் சிபிடி ஆர் அப்ஸ்ட்ரக்டட் லேபர். ஸோ நவ் கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் தி partograph is the cervical dilatation. So the mid portion of the partograph will show this cervical dilatation. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி cervical dilatation and descent of the head, இது ரெண்டு தான் முக்கியமான காம்பனன்ட் ஃபார் அ ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர். ஸோ எப்போ cervical dilatation பார்க்குறோம்? ஸோ ஒன்று பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆனவன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து எவ்ரி 4 hours பார்க்குறோம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம பிவி பண்ணணும்னு அவசியம், பர்வெஜனல் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்லெஸ் பேஷண்ட் ஹேஸ் அன் எஃபர்ட், அதாவது எனக்கு ரொம்பவும் பெயின்ஃபுல்லா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப முக்கரா போல இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, ப்ளீடிங் இருக்குன்னு பேஷண்ட் சொன்னா மட்டும்தான் நீங்க வந்து நடுவில் பிவி பண்ணணும். அதர்வைஸ் அட்மிஷன்ல பண்ணணும், அதுக்கப்புறம் 4 hours கழிச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த cervical dilatation வந்து 2 லைன்ல நம்ம பிளாட் பண்றோம். ஒன்னு வந்து 2 லைன் பிளாட் ஆகி இருக்கும், அதாவது the mid portion of the பார்ட்டோகிராஃப்ல 2 லைன் பிளாட் ஆயிருக்கும். ஒன்னு வந்து அலர்ட் லைன், இன்னொன்னு வந்து ஆக்ஷன் லைன். ஸோ இந்த அலர்ட் லைன்ன்றது வந்து now this 4 centimeter, அதாவது இது என்னன்னா the vertical scale இங்க இருக்கும், அதே போல and the horizontal scale இருக்கும். ஸோ இந்த vertical scaleல வந்து ஒவ்வொரு vertical scaleல ஒரு ஸ்கொயர் வந்து இண்டிகேட்ஸ் 1 centimeter. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் வந்து cervical dilatation ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பார்ட்டோகிராஃப் வந்து எப்பவுமே 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, நம்ம ஆக்டிவ் ஃபேஸ்ல இருந்து தான் பிளாட் பண்றோம், அதாவது 4 centimeter dilatation இருந்து தான் பிளாட் பண்றோம். செகண்ட் திங் வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி cervical dilatation should be plotted only on the alert line. அப்படின்னா என்ன? இப்ப பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, 2 centimeter இருந்தா பிளாட் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ 4 centimeter இருந்தா இங்க பிளாட் பண்ணுவோம். இதுவே 5 centimeter இருந்தா என்ன பண்ணுவோம்? இங்க போய் பிளாட் பண்ணக்கூடாது, தட் இஸ் இன் தி horizontal vertical scale ல பிளாட் பண்ணக்கூடாது. இட் should be plotted only on the alert line. ஸோ நம்ம வந்து we are assuming, ஏன்னா பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வரும்போது 5 centimeterல வந்திருக்காங்க, ஸோ நம்ம வந்து அலர்ட் லைன்ல பிளாட் பண்ணிடுறோம். அது நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடி 1 hour முன்னாடியே 4 centimeterல இருந்திருக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து 5 centimeter இங்க பிளாட் பண்ணக்கூடாது. ஏன் பிளாட் பண்ணக்கூடாதுன்னா when you start plotting on the alert line, so 5
6, 7, 8, 9, 10. So either patient வந்து will be progressing on the alert line or to the left of the alert line. இதுதான் green zone. So இது ரெண்டுத்துலயுமே வந்து progress ஆனாதான் patient வந்து normal progress ன்னு அர்த்தம். இப்ப நீங்க வந்து 5 cm இங்க plot பண்ணாம இங்க plot பண்ணீங்கன்னா patient வந்து abnormal progress ஆகி போலாம். Maybe she may be crossing the alert line and touching the action line also. But நீங்க இங்கேயே plot பண்ணிட்டு இருந்தா நமக்கு தெரியாமலே patient வந்து இந்த left of the alert lineல இல்லனா green zoneல இருப்பாங்க. ஆனா வந்து patient நமக்கு தெரியாம வந்து alert line cross ஆயிட்டு இருக்கும். So அதனால ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, when you are plotting cervical dilatation, always plot on the alert line. So if it is 6 cm, you plot here. If she is coming to you at 8 cm, you plot here. ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்துல she has to deliver. சரிங்களா? 9 cm, 10 cm. So if she is coming with 9 cm, you plot here. Don't plot here. So நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இது ஒண்ணுதான். சரிங்களா? So when you are plotting at cervical dilatation, when you start when you are going to start the plot graph, always first record the time. So இங்க ரெண்டு கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு காலம்ஸ் இருக்கு. இதுல ரெண்டு காலம்ல என்னன்னா, ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ இது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்ன்றது நான் சொன்னேன் முதல்லயே, பேஷண்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ல இருந்தாங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 ஹவர்ஸ்ல she has to reach a 10 centimeter dilatation. ஸோ இந்த 6 ஹவர்ஸ்ல இப்ப 4 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர்ல வரணும். ஸோ இதுலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் photograph, that is first hour of patient being in a active phase. So இது 1, 2, 3, 4, 5, 6 னு plot பண்ணிக்கிறோம். This is number of hours since the patient is being started plotting the photograph, not the number of hours since admission. இது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். டைம் ஆஃப் அட்மிஷன் வந்து 5 AM இருக்கலாம். அப்ப பேஷண்ட் வந்து 2 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். பட் நம்ம கிட்ட வந்து பேஷண்ட் இருக்கும்போது 4 சென்டிமீட்டர்ல வந்து எத்தனை மணிக்கு வந்துச்சு, 10 AM கூட இருக்கலாம். சோ அப்ப நீங்க வந்து 10 AM இங்க பிளாட் பண்ணிட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் பிளாட்டிங் த photograph. சோ இதுலதான் 1, இதுல வந்து 10 AM எழுதணும். சோ இங்க வந்து 5 AM எழுதக்கூடாது. சோ எப்ப வந்து நம்ம பேஷண்ட் வந்து பிளாட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, தட் இஸ் ஆக்டிவ் ஃபேஸ், அந்த ரெண்டு டைமையும் நம்ம முதல்லயே பிளாட் பண்ணினோம். இது அடுத்த சிம்பிள் டெக்னிக் டு பி ரிமெம்பர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, யூ ஷுட் பிளாட் ஒன்லி ஆன் த அலர்ட் லைன். செகண்ட் திங் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எப்போ பிளாட் பண்ண ஆரம்பிக்க போறோமோ அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இதுல பிளாட் பண்ணணும். அண்ட் த டைம் எப்போ நம்ம ஆக்டிவ் ஃபேஸ்ல அந்த பேஷண்ட் போறாங்களோ அந்த ஆக்சுவல் டைம் இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த கிராஃபை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அலர்ட் லைன் வந்து அப்படின்னா என்ன, தட் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் நார்ம், அதாவது நார்ம் ஆஃப் cervical dilatation for both nullipara and multipara. ஸோ இந்த ரேஞ்சில தான் எல்லாருக்குமே டைலட்டேஷன் ப்ராக்ரஸ் ஆகும்ன்றான். ஸோ நார்மலி the woman who is normally progressing will have the dilatation on the alert line or to the left of the alert line. இதுக்கு parallel and 4 hours to the right of the alert line is called the action line. So this action line வந்து it's a very important action line because once a patient is crossing the alert line, in between the alert and action line, that is called warning. Once it touches the action line, that is called danger. So in which case, if the cervical dilatation reaches or crosses the action line, dangerously slow progress, where you have to do a complete mother check பண்ணிட்டு உடனே வந்து என்ன காசுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். நான் சொன்ன மாதிரி எதர் பவர்லயோ பேசஞ்சர்லயோ இல்ல பேசேஜ்ல என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் வந்து அப்ப எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் cervical dilatation to the right of the alert line, which indicates a slow progress. So அப்ப நம்ம என்ன பண்ணணும், மேபி ஒன்னு ஆக்சிடோசின் ஆக்மெண்டேஷன் பண்ணணும், கண்ட்ராக்ஷன்ஸ் இல்லைன்னா இல்ல ஏஆர்எம் பண்ணி கண்ட்ராக்ஷன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணணும். இது ஆக்ஷன் லைன். ஒன்ஸ் if the cervical dilatation reaches the action line, crosses the action line, which means வந்து definitely you have to intervene the mother by doing a cesarean. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி each vertical side வந்து 1 centimeter, horizontal side வந்து சின்ன ஸ்கொயர் 30 minutes, பெரிய ரெண்டு சின்ன ஸ்கொயர் சேர்ந்தா 1 hour. Now coming to the descent. Descent வந்து of the head will be done only by abdominal palpation, not by a vaginal examination. So PV பண்ணி
ஹெட் டிசன்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்டாமன்ல உங்களோட 5 விரலும், அதாவது ஒரு கையோட 5 விரலும் வச்சு நம்ம சிம்பசிஸ் பியூபிஸ் மேல வச்சோம்னா நம்மளோட ஹெட்டோட போர்ஷனை 5 போர்ஷன்ஸா டிவைட் பண்றோம். சரி, 5/5, 4/5, 3/5. ஸோ அந்த எப்படி நம்ம வந்து cervical dilatation எக்ஸ் வச்சு எக்ஸ் மார்க் பண்ணி கனெக்ட் பண்றோமோ, அதே போல அப்டாமல் பால்பேஷன்ல சர்க்கிளா வந்து, தட் இஸ் லைக் இப்போ சர்விக்ஸ்னா எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஹெட்னா 0 ஆர் சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க டாட், ஐ மீன் சர்க்கிளோ டாட்டோ எக்ஸோ போட்டு அது 2 பாயிண்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ அட் ஒன்ஸ், so now already I said descent start taking place when the cervical dilatation reaches 7 centimeter. Now இதுதான். So இது இந்த mid portion of the photographல descentக்கு ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. the same portionல 5/5, 4/5, 3/5, 2/5, 1/5, 0/5. இதுதான் descent of the head. And இங்க வந்து cervical dilatation like this 1, 2 centimeter, 4 centimeter, 10 centimeter. So always வந்து use the space from 5 to 0 in the same area where you record the cervical dilatation. So cervical dilatation இங்க தான் ரெக்கார்ட் பண்றோம், descent of the head இங்க தான் ரெக்கார்ட் பண்றோம், cervixக்கு x plot பண்றோம், descent of the headக்கு 0 or circle. So each vertical side, so அங்க நம்ம சென்டிமீட்டர் சொன்ன மாதிரி இங்க வந்து vertical sideல வந்து 1/5 of the head. So இது 5/5, இது 4/5, 3/5, 2/5, 1/5, 0/5. So இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம வந்து abdomen palpate பண்ணி, so when the head is whole mobile, it is above the brim, it is 5/5. So accommodates full width of the 5 fingers above the symphysis. Here வந்து only 2/5. So when it's 1/5, அதாவது ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் ஹெட் நமக்கு தெரியுது, like this தெரியுது அப்படின்னா, சின்சிபுட் மட்டும் தெரியுது, ஆக்சிபுட் தெரியல அப்படின்னா almost 1/5 or 0/5 head is almost engaged, which means the vertex is at level of the ischial spine. So இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, there is no need to do a pervaginal examination for assessing the descent of the fetal head, only by abdominal palpation. This method is called as a Notilowitz technique or a Christen's maneuver. So PV பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், ischial spines தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுப்போம். So ischial spines னா 0 station. And see இது வந்து அந்த ஹெட். now நம்ம அடுத்த காம்பனன்ட் என்ன பார்க்கறோம்னா number of hours. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். so this is the number of hours since the patient started plotting the photograph. அதாவது ஆக்டிவ் ஃபேஸ்ல நம்ம பிளாட் பண்ண பிறகு எவ்வளவு நேரம் வரைக்கும் பேஷண்ட் லேபர்ல இருக்காங்கன்றது number of hours. டைம் வந்து ஆக்சுவல் டைம் 10 AM 11 12 அப்படிங்கிறது இந்த டைம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் காலம் வந்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நவ் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்போ வந்து ஆக்மெண்ட் பண்றோம், நார்மலா வந்து நல்ல கன்ட்ராக்ஷன்ஸ் வந்தா நம்ம நல்ல ப்ராக்ரஸ் ஆகும். inefficient, அதாவது less than 2 contractions lasting for less than 20 seconds in a half an hour period for a duration in a 10-minute period அப்படின்னா நம்ம வந்து ஆக்மெண்ட் பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஆக்மெண்ட் பண்ணும்போது நம்ம எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கணும், எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ் இன் 10 minutes பார்க்கணும், அண்ட் ஒவ்வொரு கன்ட்ராக்ஷனோட டியூரேஷன் பார்க்கணும். இது வந்து எவ்ரி half an hour. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க வந்து half an hour. ஸோ ஒரு சின்ன காலம் வந்து half an hour, இந்த சின்ன ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு half an hourக்கு வந்து எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்றது 1, 2, 3. ஸோ this vertical box வந்து will indicate the number of contractions, அதாவது frequency. ஷேடிங் will indicate வந்து duration. ஸோ நார்மலா டாட் less than 20 seconds இருந்ததுன்னா it is டாட்ல ரெப்ரசென்ட் பண்ணும் அந்த பாக்ஸை. 20 to 40 seconds இருக்கு ஒரு கன்ட்ராக்ஷன்னா ஸ்லாஷ் போடணும், more than 40 secondsனா ஷேட் பண்ணணும். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா, இது மைல்டு கன்ட்ராக்ஷன், இது மாடரேட் கன்ட்ராக்ஷன்ஸ், இது ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன். ஸோ எவ்ரி டைம் when you assess the contractions, அப்டாமன் மேல கை வச்சு பால்பேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 o'clock நீங்க வந்து பால்பேட் பண்றீங்கன்னா அடுத்தது 3:30க்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு 10 minutesக்கும் எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவு டியூரேஷன்ல இருக்கு பார்க்க போறீங்க. இப்ப 3 o'clock ஆரம்பிச்சீங்கன்னா 3 to 3:10 நீங்க பாக்குறீங்கன்னா திரும்பியும் 3:30 to 3:40 தான் பார்க்கணும். புரியுதுங்களா? திருப்பியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்குறீங்கன்னா திரும்பியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 3:40 to 3:50 3:50 to 4 பார்க்க கூடாது. ஸோ ஒவ்வொரு half an hour எக்ஸாக்டா பார்க்கணும், ஒவ்வொரு 10 minutesக்கும் பார்க்கணும், அண்ட் ஒவ்வொரு 10 minutesக்கும் எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவு டியூரேஷன். ஸோ நவ் திஸ் இஸ் தி
எஃபிஷியன்ட் லேபர், ஒரு எஃபிஷியன்ட் லேபருக்கு என்ன வேணும்? எஃபிஷியன்ட் பவர், அதாவது குட் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் வேணும். ஏன்னா அது ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல cervical dilatation-ம் and descent-ம் கொண்டு வரும். So the efficient uterine contractions-னா good uterine contraction 3 to 4 contractions இருக்கணும், 10 minutes-ல இருக்கணும், each lasting for 30 to 45, 45 to 50. So இதுதான் வந்து இது எக்ஸாம்பிள். So இது வந்து டாட்டா இருக்கு, 2 week contractions in a 10-minute period. இது வந்து ஸ்லாஷா இருக்கு, 3 contractions in a 10-minute period. இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, 5 contractions, strong contractions lasting for more than 40 seconds in a 10-minute period. The next column வந்து every time வந்து நார்மல் லேபர்ல பேஷண்டா ப்ராக்ரஸ் ஆக மாட்டாங்க, பட் நம்ம ஆக்சிடோசின் ஆக்மெண்ட் பண்றோம்னா ஒவ்வொரு லிட்டர் ஆஃப் ஃப்ளூயிடுக்கும் எவ்வளவு ஆக்சிடோசின் யூஸ் பண்றோம்ன்றத நெக்ஸ்ட் காலம்ல யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட்ஸ் இந்த டைம்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத எழுதணும். இது அப்பர் ரோல எழுதணும் எவ்வளவு யூனிட்ஸ்னு. செகண்ட் ரோல வந்து யூ ஹேவ் டு ரைட் த நம்பர் ஆஃப் டிராப்ஸ் எழுதணும். தேர்ட் காம்பனன்ட், ஐ மீன் அதுக்கு அடுத்த காம்பனன்ட் என்னன்னா இந்த ட்ரக்ஸ். ஸோ மதருக்கு வந்து அனால்ஜெசிஸ் கொடுப்போம், செடேட்டிவ்ஸ் கொடுக்கலாம், ஆர் ஆம்பிசிலின் அப்படி கொடுக்கலாம். ஸோ அந்த காலம்ல, அதாவது கரஸ்பாண்டிங் காலம், ஸோ மறந்துடக்கூடாது, இதுதான் 1 hour காலம். இந்த பர்டிகுலர் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9 AM-க்கு கொடுத்தேன்னா அந்த 9 AM-க்கு தான் இந்த காலம்ல என்ன ட்ரக் கொடுக்குறோம், அது என்ன ரூட்ல கொடுக்குறோம், IMA IB என்ன கொடுக்குறோம், அண்ட் என்ன டோசேஜ். Last component, most important component of the paragraph is the maternal general condition, which will include the vital monitoring like pulse, BP, temperature, urine output, analysis for protein and acetone. So now pulse வந்து every 30 minutes, நார்மலா நம்ம வந்து ஒவ்வொரு 30 minutes-க்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன ஸ்குவேர் 30 minutes. ஸோ நம்ம எங்க பிளாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமோ பாட்டோகிராஃப் ஆக்டிவ் ஃபேஸ்ல அதே ரோல தான் இந்த எல்லா வைட்டல்ஸும் மானிட்டர் பண்ணும், இன்க்ளூடிங் டாப் டு பாட்டம். இப்ப நீங்க வந்து 4 சென்டிமீட்டர் வந்து இல்ல 5 சென்டிமீட்டர்ல நாங்க காமிச்ச மாதிரி பிளாட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ரோல தான் இந்த பல்ஸ், பிபி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும். ஸோ எவ்ரி 30 minutes. இது வந்து ஜென்ரலா நார்மல் பேஷண்ட்டுக்கு எவ்ரி 30 minutes. ஃப்ரீக்வென்ட்லி if the patient is having any abnormal problems or any medical condition. ஸோ எவ்ரி 30 minutes மார்க் பண்ணிட்டு டாட் மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு டாட்டையும் இந்த மாதிரி சாலிட் லைன்ஸ்ல கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து எவ்ரி 4 hours இல்லைன்னா மோர் ஃப்ரீக்வென்ட்லி எவ்ரி 2 hours இன் வெரி ஒரு PIH கேஸ் இருந்தால் நீங்க மானிட்டர் பண்ணலாம். அண்ட் மார்க் வித் சிஸ்டாலிக் வந்து அப்பர் ஏரோ, டயஸ்டாலிக் வந்து லோவர் ஏரோ. ஸோ இதுவும் வந்து நீங்க மார்க் பண்ணணும். தேர்ட் திங் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து நீங்க எவ்ரி 2 hours நார்மல் கேஸ்க்கு இல்லைன்னா எவ்ரி 4 hours மார்க் பண்ணிடணும். ஃப்ரீக்வெண்டா ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து தான் நீங்க மார்க் பண்ணணும். ஃபைனலா வந்து லாஸ்ட் காம்பனன்ட்ல வந்து யூரின் அசிட்டோன், யூரின் ஆல்புமின் இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஏன் யூரின் ஆல்புமின், யூரின் அசிட்டோன் பார்க்குறோம்? ஸோ எனி மதர் ஹூ கோஸ் இன்டு ப்ரொலாங் லேபர் இஸ் ப்ரோன் டு டெவலப் கீட்டோசிஸ் எக்ஸெட்ரா. அதனால மதர் டீஹைட்ரேஷன், எக்ஸாஷன், கீட்டோசிஸ் போனாங்கன்னா அசிட்டோன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்புறம் என்கரேஜ் பண்ணும் ஒவ்வொரு மதரையும் எவ்ரி டைம் லேபர்ல இருந்தா எக்ஸசைஸ் பண்ணி படுக்க வைக்க கூடாது, பேஷண்ட்டை என்கரேஜ் பண்ண சொல்லணும். யூரின் போறதுக்கு எவ்ரி 2 to 4 hours. அந்த 2 to 4 hours நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளவு வால்யூம் ஆஃப் யூரின் மதர் வந்து பாஸ் பண்றாங்கன்றத மேனுவலா ரெக்கார்ட் பண்ணணும். So this is what all the charts which I have already shown. This is the picture. This is oxytocin, drugs, entire lower half of the partograph. Now this is the entire partograph for your complete visualization. So நான் முக்கியமான 4 மெசேஜ் மட்டும் சொல்றேன். ஒன்னு வந்து partograph is tool for managing only labor progress. It will help to identify the problem. அதாவது என்ன ப்ராப்ளம் லேபர் ப்ராக்ரஸ்ல இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணும். But it will not help to identify other risk factors that have been present even before labor started. Always charting or plotting should be done only when the patient is in active labor. Active labor na 4 centimeter dilatation. Always mark the first plot on the alert line. இதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஸோ when you are plotting the partograph, for example நான் 6 சென்டிமீட்டர்ல உங்ககிட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க, இங்க தான் நீங்க வந்து 10 AM இதுதான் ஃபர்ஸ்ட் அவர். ஸோ இங்க பிளாட் பண்ணீங்கன்னா எல்லா பிளாட்டிங்கும் வந்து இதே லெவல்ல தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸோ எப்ப நீங்க ஏன்னா ஆக்டிவ் லேபர்ல இருந்தா மானிட்டரே பண்றீங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் வி ஹேவ் டு ரிமெம்பர் till the plotting is over.
ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் லேபர் அப்படின்னா, ஒன் திங் ஆல்ரெடி ஐ செட், இஃப் யூ ஆர் இன் அ ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், if the partograph line, cervical dilatation crossing between alert and action line, that is called warning, where you have to transfer the patient to a center where cesarean section is available. But before transferring, always try to observe. Patient ambulance வர வரைக்கும் நீங்க வந்து கடகடன்னு ஏற்றி அனுப்பிச்சிடாதீங்க. திரும்பியும் பேஷண்ட் ஆம்புலன்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி பேஷண்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, பல்ஸ், பிபி இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். பேஷண்ட் வந்து ஏரம் பண்ணா டெலிவரி ஆகினா ஏரம் பண்ணி டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் an example. If at or beyond action line, which means danger, where beyond the action line is a danger, where you have to do a complete கண்டிப்பா வந்து பேஷண்ட் இன்டர்வியூ பண்ணோம், வேர் யூ ஹேவ் டு டெலிவர் பை சிசேரியன் செக்ஷன் ஒன்லி. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க பிரைமரி சென்டரா இருந்தா, பட் நர்சிங் ஹோம் ஸ்டாஃப்ஸ் இங்க இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் டு பிளாட் திஸ் அண்ட் டிசைட் when to intervene. So take home message is that now I think madam I can move on to exercises. Hello? Yes madam. Yes madam. இது எப்படி மேடம் இன்டராக்ட் பண்ணுவாங்களா எக்ஸசைஸ்க்கு எப்படி? மேடம் நீங்க क्वेश्चंस மாதிரி கேட்கலாம் மேடம். சரிங்க மேடம். சரி, யாராவது இதுல வாலண்டியரா பார்ட்டிசிபேட் பண்ணாதா மேடம்? இது சாட் பாக்ஸ்ல அவங்க ஆன்சர் போடுவாங்க மேடம், இல்லனா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லிட்டு அவங்கள கேட்கலாம். சரிங்க மேடம், ஒரு 5 எக்ஸசைசஸ் மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். The exercise number 1 வந்து a primary gravida was admitted in the latent phase of labor at 5 a.m. Fetal head 4/5 palpable, dilated 2 cm, 3 contractions in 10 minutes, each lasting 20 seconds. Normal maternal fetal condition. So இப்ப இத பிளாட் பண்ணுவோமா வேண்டாமா? Say yes or no. மா யார் ஆன்சர் சொல்றீங்களோ கொஞ்சம் ரைஸ் யுவர் ஹேண்ட். No madam. No. No madam. Why no? Latent phase ma'am. Latent phase-ல 4 cm-ல தான் வந்துட்டு. ஓகே சரி, வேற என்ன இதுல பிளாட் பண்றதுக்கு ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்லங்க இன்னைக்கு நான் அப்படியே அம்மாவை கூட்டிட்டு போயிடுறேன், நாளைக்கு காலையில வந்துடுறேன். ஹலோ, வேற இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் இருக்குமா? டேட்டா இருக்குல்ல, பிரைமரி கிராவிடா இருக்குல்ல. நான் முதல்ல பேஷண்டோட ஜெனரல் டேட்டா வந்து மேம் அவங்களுக்கு 20 செகண்ட்ஸ் தான் அல்ல வருது மேடம். ஆனா நம்ம எப்பவுமே இல்ல, இப்ப நீங்க சொன்னது லேட்டன்ட் ஃபேஸ்ல பிளாட் பண்ண மாட்டோம், அது ஓகே. பட் இந்த பிக்சர்ல நான் கொடுத்திருக்க டேட்டா வந்து என்ன இருக்குன்னா, அட்மிஷன் டைம் இருக்கு பாருங்க, அட்மிஷன் 5 AM. சோ பேஷண்டோட ஜெனரல் டேட்டா இன்க்ளூட் பண்ணலாம், பிரைமரி கிராவிடா அந்த டேட்டா இன்க்ளூட் பண்ணலாம், பேஷண்ட் நேம் இருந்தா இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். சோ ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன், அட்மிஷன் டைம் வேற, பிளாட்டிங் டைம் வேற. சோ பேஷண்டோட அட்மிஷன் டைம் 5 AM இருக்கலாம், சரிங்களா? ஆனா வந்து அது 7 AM-க்கு தான் மேபி 4 cm-க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ 7 AM தான் பிளாட்டிங் பார்ட்டோகிராஃபோட டைம், சரிங்களா? ஓகேவா? சரிங்களா? பட் இங்க வந்து பேஷண்ட் 5 AM-ல வரும், 2 cm தான் இருக்கு, அதனால நம்ம பிளாட் பண்ண போறது இல்ல. சோ இப்போ அதுக்கப்புறம் எப்ப பிவி பண்ண போறோம்? only 4 hours later. சோ அப்ப 9 AM-க்கு பாக்குறோம். சோ 9 AM-க்கு பாக்கும்போது என்ன ஆகுது, fetal head வந்து 3/5 palpable, அங்க வந்து எவ்வளவு இருக்கு 4/5. சோ இப்போ 3/5, அங்க 2 cm, இங்க 5 cm, அங்க 3 contractions, இங்க 4 contractions, 20 seconds இருக்குது, 40 seconds இருக்கு. cervical dilatation 1 cm/hour-ல progress ஆயிட்டு இருக்கு, that is normal. and contraction fetal heart rate வந்து 120, 140, 130, 140 every half an hour பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் டைம். நோ மோல்டிங், நல்லா கண்ட்ராக்ஷன்ஸ் வருது. டியூரேஷன் ஆஃப் கண்ட்ராக்ஷன்ஸ் மோர் தென் 40 seconds. லைக்கரும் கிளியரா இருக்கு. ஸோ அடுத்த 4 hours. ஸோ இப்போ எப்போ பார்த்தோம் 9 AM. ஸோ 10, 11, 12, 1, 2 ஆல்மோஸ்ட் வந்து 4 hours-ல என்ன ஆகுது, 3/5 இருந்து 0/5 ஆயிருக்கு. சர்விக்ஸ் வந்து 5 cm-ல இருந்து ஃபுல்லி டைலட்டேஷன் ஆயிருக்கு, நல்லா கண்ட்ராக்ஷன்ஸ் வருது. 220-க்கு she has delivered a normal spontaneous vaginal delivery, baby weight 2.8 kg. சரிங்களா? இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களை பிளாட் பண்ண சொல்லி தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் தி பார்ட்டோகிராஃப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா this is a normal partograph. Why?
ஒன்னு பேஷண்ட் வந்து 1 சென்டிமீட்டர் per hourல ப்ராக்ரஸ் ஆகி அடுத்த வந்து 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 8 9 10. ஸோ பேஷண்ட் வந்து 9 AM இருந்தாங்க 10 11 12 13. ஸோ 5 hours to 6 hours she has delivered. Descent of the head-உம் நல்ல ப்ராக்ரஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 3/5 இருந்து 0/5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ நார்மல் பாட்டோகிராஃப் வித் குட் அடிக்வேட் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ். எத்தனை கன்ட்ராக்ஷன்ஸ்? 4 contractions, strong contraction more than 40 seconds, 5 contractions here strong, and she has delivered. So liquor is clear, no molding. Fetal heart rate is good, 120 130 140. So this is a normal. So entirely வந்து பாட்டோகிராஃப் வந்து is a normal photograph where we have remarked as spontaneous vaginal delivery 2:20 PM, live baby, female baby 2.8 kg. So this is a spontaneous labor. So now அடுத்தது வந்து ஒரு abnormal laborல ஒரு பாட்டோகிராஃப் எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு பிரைமி 10 AM வராங்க 4 சென்டிமீட்டர் டைலட்டேஷன், ஃபீட்டல் ஹெட் 5/5 என்ன ஹோல் ஹெட் வந்து above the brim இருக்கு, 4 சென்டிமீட்டர் டைலட்டேஷன், இன்னவிடேட் கன்ட்ராக்ஷன், அதாவது 2 கன்ட்ராக்ஷன்ஸ் தான் வருது, லெஸ் than 20 seconds. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அது 10 AM 10:30 11:30 12 2, அதாவது 4 hours வரைக்கும் நம்ம பாக்குறோம். என்ன இருக்கு? ரெண்டு கன்ட்ராக்ஷன்ஸ் தான் வருது. இன்ஃபேக்ட் ஒரு கன்ட்ராக்ஷன் 10 to 20 seconds தான் வருது. 1:30க்கு மெம்பரேன் ரப்சர் ஆயிருக்கு, கிளியரா இருக்கு. சோ இது என்ன சொல்லுது? ஃபீட்டல் ஹார்ட் ரேட் நார்மலா இருக்கு, கன்ட்ராக்ஷன்ஸ் குறைவா இருக்கு. இருங்க 2 PMக்கு வந்து வரைக்குமே வந்து அதே கன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு. So fetal head still 5/5 palpable. 2 PM அதாவது 4 hours. அப்ப என்ன ஆயிருக்குன்னா 5/5 தான் ஹெட் இருக்கு, ஏன்னா கன்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. பால்பபிள் வந்து 5/5 தான் இருக்கு, பிளஸ் cervix dilated 4 centimeter, right of the alert line, membrane rupture ஆயிடுச்சு, and inadequate uterine contractions. So still அதுக்கப்புறம் 2:30 3 4 5 என்ன ஆகுது பாருங்க, அதே frequencyல 1-2 contraction 10 to 20 seconds தான் இருக்கு, still clear like the brain. அப்புறம் 5 PM அதாவது 3 to 4 hours later still வந்து 5/5 palpable 6 centimeter, right of the alert line வந்தாச்சு, action line-க்கு வந்துச்சு. amniotic fluid clear, inadequate uterine contractions. அப்புறம் என்ன ஆகுது 7, இப்போ இது வரைக்கும் நம்ம யாரும் இன்டர்வீன் பண்ணல. அப்ப என்ன ஆகுது அரௌண்ட் 7:30 மெக்கோனியம் ஆயிடுச்சு, 8 o'clock வந்து மெக்கோனியம், fetal lateral. So 9 PM என்ன ஆகுது 3/5 palpable 6 centimeter, அதே கொஞ்சம் டிஸ்டன்ட் இருக்கு, பட் 6 centimeter right of the action line, மெக்கோனியம் ஸ்டெயின். ஸோ அப்போ போயிட்டு நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்றோம், fetal distressன்னு, பேபி வந்து asphyxiated-ஆ பிறக்குது. ஸோ திஸ் இஸ் தி பாட்டோகிராஃப். நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஸோ 10 AM-க்கும் வந்து 5/5 palpable, 2 PM-க்கும் 5/5 palpable, cervical dilatation 4 centimeterலயே இருக்கு, even after 4 hours. So that is around 2 PM. 5 PM-க்கு ஆல்மோஸ்ட் ஒரு அதே 5/5 palpable, ஒரு 6 centimeter வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இது வந்து ஆக்ஷன் லைனை கிராஸ் பண்ணிடுச்சு. பட் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இதுக்கு ரீசன் என்ன? இது காரணம் என்ன? ஏன் வந்து why there is a slow progress? What is the problem here? So இதுல வந்து inefficient uterine contractions. So இங்க பாத்தீங்களா 2 contractions less than 20 seconds in a 10-minute period for every half an hour. So நீங்க வந்து எந்த இடத்துல இன்டர்வீன் பண்ணிருக்கணும்? இந்த 4 hours later, அதாவது 2 PM-க்கு. சரிங்களா? So 4 hours-ல அது எங்க வந்திருக்கணும்? dilatation 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8 இங்க எல்லாம் வந்திருக்கணும் ஆல்மோஸ்ட். பட் அது வந்து அதே 4 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏன் என்ன காரணம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். எதர் வந்து பவர், as I said, passenger or passage. ஸோ இதுல பேசஞ்சருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா 2.6 kg தான் இருக்கு ஆவரேஜ் பேபி. பட் இங்க வந்து பவர் தான் ப்ராப்ளம், தட் இஸ் inadequate contraction. ஸோ இங்கேயே நம்ம சின்டோசினால் போட்டு ஆக்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ லேட்டரான் வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்க வாய்ப்பு இல்ல இங்கேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆக்மெண்ட் பண்ணி செக்ஷன் வந்து லேட்டரான் பண்றோம், அது வேற. பட் வந்து
அப்நார்மல் ப்ராக்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணாம ஆக்மெண்டேஷன் பண்ணாம விட்டதுனால என்ன ஆயிருக்கு, பேஷண்ட் வந்து டிஸ்ட்ரெஸ், பேபி டிஸ்ட்ரெஸ்ல போய் செக்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது ஈவன் ஆஃப்டர் 4 hours to 6 hours டிலேல பண்ணிருக்கோம். So that is increases the perinatal asphyxia. So the diagnosis of prolonged labor was evident at 2 p.m. and so the labor should have been augmented with oxytocin at that time. So இதுதான் ஒரு prolonged laborக்கான identification. Now இன்னொரு example. Now இது வந்து ஒரு fourth gravida para 3 line 0. Active labor 10 am க்கு வராங்க, draining PV 1 hour. So 4 centimeter, 3/5 palpable, 3 contractions. FH நல்லா இருக்கு, first degree molding, Liker நல்லா இருக்கு. So இதுதான் observations 10 am க்கு. So 3 contraction 20 to 40 seconds, Liker clear, good fetal heart. So 4 hours later என்ன ஆகுது, 3/5 palpable. அதாவது அதே 3/5 palpable, 6 centimeter and to the right of the alert line. FS 130, contractions வந்து 3 contractions அதே போல இருக்கு, lasting 40 seconds. ஆனா மோல்டிங் வந்து செகண்ட் டிகிரி மோல்டிங் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டிகிரில இருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கண்ட்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, பட் லைக்கர் கிளியரா இருக்குது, பிளட் ஸ்டெயின் செகண்ட் டிகிரியா இருக்கு, தேர்ட் டிகிரி ஆகி மெக்கோனியம் ஆயிடுது. FH வந்து டிராப் ஆகுது, அது 2 hours later. அப்ப 5 PM என்ன ஆகுது, ஸ்டில் வந்து 3/5 palpable, 6 centimeter, தேர்ட் டிகிரி, FH வந்து பிராடி. ஸோ 5:30க்கு செக்ஷன் பண்றாங்க. நவ் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஏதர் பவர், பேசஞ்சர் ஆர் பேசேஜ்? பேபி பிக் யாராவது மேடம். So very good. யார் ஆன்சர் பண்ணாங்களோ. So here the passenger is the problem. பேபி வந்து 4.6 kg இருந்திருக்கு, கண்ட்ராக்ஷன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு, பெல்விஸும் நல்லா இருந்திருக்கலாம் மேபி, பட் இந்த வெயிட்டுக்கு அந்த பேபி வெயிட்டுக்கு பெல்விஸ் அகாமடேட் பண்ணல. சோ பேபி வந்து has gone in, I mean the mother has gone in for prolonged labor. So செக்ஷன் பண்ணிதான் எப்ப பண்ணிருக்கணும், once it's crossing the alert line அப்பவே வந்து 4 hours later நம்ம வந்து அசஸ் பண்ணிருந்து செக்ஷன் பண்ணிருக்கணும். பட் ஆனா ஆக்சுவலா நம்ம வந்து ஆக்ஷன் லைனை கிராஸ் பண்ண பிறகு செக்ஷன் பண்றோம். அப்படின்னா என்ன ப்ராப்ளம், we have not identified whether this baby is big. சோ நீங்க முதல்லயே வந்து என்ன ப்ராப்ளம், பவரா பேசஞ்சரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே இன்டர்வியூ பண்ணி செக்ஷன் பண்ணிருந்தா பேபி வந்து ஆஸ்பிக்சியேட்டடா பிறக்க, டிஸ்ட்ரெஸ்டா பிறக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுதான் பார்ட்டோகிராஃபோட பெனிஃபிட். சோ இங்க ஃபர்ஸ்ட் மோல்டிங் கிளியர் லைக்கர், இங்க செகண்ட் டிகிரி வந்தோடனே என்ன ப்ராப்ளம்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். சரிங்களா? ஓகே. இது ஃபோர்த் எக்ஸசைஸ். ஹியர் ஆல்சோ பிரைமி 5/5 palpable, 4 centimeter, நல்ல 2 contractions, pulse BP எல்லாமே நார்மல். ஹியர் இது வந்து என்ன பிரச்சனைனா 4 centimeter, 5/5 suture suppose. இதுல வந்து என்னன்னா கண்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கனால லேபர் வந்து ஆக்மெண்ட் பண்ணிருக்கோம், இன்ஃபியூஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து 2ல இருந்து 3 கண்ட்ராக்ஷன்ஸ் ஆயிருக்கு, இன்ஃபியூஷன் ரேட் 20, 30, 40 டிராப்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதனால ஹெட் டிசென்ட் இருக்கு, டைலட்டேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிகிரி மோல்டிங் இருக்கு, கிளியர் லைக்கர். 4:30க்கு நல்ல கண்ட்ராக்ஷன்ஸும் வருது, எல்லாமே நார்மலா இருக்கு. ஹியர் வந்து இது என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த பாட்டோகிராஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹியர் there is inadequate uterine contractions. Okay, so we have 1-2 contraction less than 20 seconds ah irundirukku. So here we have started the oxytocin. So you have found out the problem is in the contractions, that is the power. So we have started the oxytocin and increased the oxytocin and monitored. So once you started the oxytocin, then there is a gradual increase in the cervical dilatation and there is a descent in the fetal level. So this is the place where we need to intervene and find out where is the problem. So ஏன் வந்து prolong ஆகுது பேஷண்ட்டுக்கு, என்ன ப்ராப்ளம், அதை எப்படி இன்டர்வீன் பண்ணணும். ஸோ இங்க ஆக்சிடோசின் ஆக்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ யூ ஹவ் டெலிவர்ட் நார்மல் வெஜினல் டெலிவரி 2.6 kg baby. The last exercise. So இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து அகைன் என்ன ப்ராப்ளம்னா, so here வந்து they have plotted again 4 centimeter,
ஹெட் வந்து அதே 3/5 பால்பபிளா இருக்கு. 4 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டர், கிராசிங் தி அலர்ட் லைன், டச்சிங் தி ஆக்ஷன் லைன். ஹியர் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் அடிக்குவேட்டா இருக்கு, பட் ஸ்டில் ஏன் ப்ராக்ரஸ் ஆகலன்னு தெரியல. திஸ் இஸ் தி ரீசன் why cycle வந்து blood stained ஆகி மெக்கோனியம். Baby weight 4.8 kg. Okay. So big baby ma'am 4 kg. Seri, okay. So the idea of plotting a photograph is not only to identify the progress of labor, identifying the cause where the problem is, that is the power, passage or passenger, and the abnormalities related to this problem. So நீங்க எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் மதரோட ஜெனரல் கண்டிஷனும் ஃபீட்டஸோட ஜெனரல் கண்டிஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு we have to find out what is the normal, abnormal and intervene. This is the main advantage of plotting a photograph. I think madam I'll finish with this. I will like to ask questions. Okay ma. இது நீட்ல வாங்கி வைக்கலாம். ஜாம் ஷீட் யாராவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, அதுக்கு அப்புறம் क्वेश्चंस கேட்கலாம். Ma students scaling for nursing chat boxல போடுங்கமா, chat boxல போடுங்க பரவாயில்லை அங்கே நான் வீடியோ பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேடம். எஸ் மேடம். chat boxல ஒண்ணும் இல்லன்னு நினைக்கிறேன். யாருக்குமே டவுட் இல்லனா ஐ திங்க் யாராவது பதில் சொல்வாங்களா? क्वेश्चन கேளுங்க மேடம். When will hello அந்த கேளுப்பா கஸ்தூரி. Yes madam. When will you start plotting a photograph? 4 centimeter dilatation, active phase of labor. What is latent phase of labor? less than 3 centimeter dilatation, 2-3 centimeter. That is onset of labor, true uterine contractions, 2-3 centimeter dilatation. Seri. What is the normal fetal heart rate? Normal fetal heart rate 120 to 160 to 140. Okay. 160 வரைக்கும் 120 to 160. What is third degree molding? Degree molding, overlap the sutures. Overlapping but irreducible overlapping. Okay. என்னாகும் irreducible overlapping இருந்தா? ஆனா என்ன அது அர்த்தம்? என்ன ஆகுமா? அது என்ன அர்த்தம்? அப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? obstructed labor, CPD. பேபியோட brain will go up. அதுதான் cause for the cerebral palsy. Okay. Madam, I think enough நினைக்கிறேன் madam. Any doubts இருந்தா I would like to clarify. சரிமா. Thank you madam. Okay. Excellent class Kasturi. Thank you madam. Thank you so much. Thank you madam. Thank you ma'am. Madam Yashoda madam irundinga, I want you to tell us a few words madam. Anyway, good afternoon Dr. Shanta madam, Dr. Jnana Meenakshi, Dr. Anjalakshi madam, excellent program. Kasturi madam, super class எடுத்தீங்க. இமேஜினரி டெலிவரியே நான் பார்த்துட்டேங்க. ஆனா this பார்த்தோகிராம்ல 30 years முன்னாடி it was difficult. Actually அந்த மாதிரி யாரும் டீச் பண்ணல நம்மளுக்கு. But இப்போ students are really they are gifted to have people like you to teach them like this. நான் நிஜமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேடம் சொல்லி கொடுத்த ஈச் பாயிண்ட நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் கோயிங் ஃபார் சிசேரியன் கோயிங் ஃபார் காம்ப்ளிகேஷன் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். I think students, you are really gifted to have such professors now to teach all of you. Madam has given excellent. I felt very happy. ரொம்ப நாள் கழிச்சு இத கேக்குறது இமேஜினரி டெலிவரியே நான் இங்க பாத்துட்டேன். சாந்தா மேடம் கதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்படி எல்லாம் உட்காந்து டே அண்ட் நைட் நம்ம எல்லாம் டெலிவரி பார்த்தது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒண்ணுன்னு நீங்க சொன்ன அந்த கண்ட்ராக்ஷன் கை வச்சு பாருமா, அப்புறம் இது மோல்டிங் இதெல்லாம் அழகா சொன்னீங்க. Really nice and nice program arranged by Shanta and Jnana Meenakshi. Thank you. Every day I'm trying to join, but sometimes இது கிடைக்க மாட்டேங்குது. Thank you. Keep on doing. Thank you. Thank you so much. Thank you, Yashoda. Thank you.
Thank you, madam. Thank you. இது டவுட்ஸ் இருக்காமா மேடம் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. Actually, madam, Students, any doubt? Madam, I would be happy if this had been a live session instead of a virtual. I've been asking, but not possible. Possible nala. See, now throughout Tamil Nadu they have attended. Yes, madam. Live now ஒரு place தானே. This is actually a boon. This is a boon and blessing for the students actually. Technology is helping so much. இதுல நிறைய children cover பண்ண முடியும் நம்ம. இல்லனா கஷ்டம். But today participants were only 62. இந்த 3 days 100 இருந்தது. இன்னைக்கு ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு? வருஷ பிறப்புனா மேடம் 96 இருந்தது. மேம் இல்ல மேம், ஐ திங்க் ஈச் மொபைல்ல 2-3 பேர் 4-5 பேர்லாம் பாக்குறாங்க மேம். ஓகே. ஒரு கிளாஸ்ல 30 பேர்லாம் கூட இருக்கா மேடம். சரி ஓகே ஓகே. பட் டோட்டல் சொல்லுங்கம்மா எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்ணாங்கன்னு. சொல்றோம் மேடம். எஸ் சொல்றோம் மேடம். Okay. Madam, you just teach in English also. யாரோ இங்கிலீஷ்னு ஒரு சாட்ல போட்டுருந்தாரு. இங்கிலீஷ்ல தானங்க 75% இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க. 70% இங்கிலீஷ். அவர் I think she must be from somewhere else. So we Thank you. Really great work, Shanta madam. Thank you. And ENFOG சொல்லுங்க. ஆமா அஞ்சலாட்சி மேடம் உங்களை மறப்பேனா? டாக்டர் அஞ்சலாட்சி, டாக்டர் சம்பத் குமாரி மேடம், நீங்க ஆல்வேஸ் டீச்சர். நீங்க எப்பவுமே வருஷம் பண்றீங்க. ஆனா இவ்வளவு தடவை இந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் தப்பு இல்ல, சலிப்பே இருக்காது. இல்ல அது we have to actually renew, no, like the exercise. My brain வந்து human mind is tend to forget. So it is for us also, madam. It is for us also. Yeah. Us also. Thank you. Anjalakshi madam, நானும் என்னோட செக்ரட்டரி ஞான மீனாட்சி both are pediatricians. நீங்க சொல்லி கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும். நீங்க அப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க. ஆப்ஸ்டெட்டிக்ஸ் தான் இப்ப எல்லாரும் கத்துக்கிறாங்க. சர்ஜனாட்டும் they become a gynecologist. We can't do anything of நீங்க பண்ற அளவுக்கு எங்களால பண்ண முடியாது. Thank you so much. Okay. Thank you Ashoda. Thank you Anjalakshi madam. Thank you Kasturi madam. I think Sampath is not there. Thank you Mangai. Thank you madam. Lavanya, Meenakshi, all the children. Kasturi. Yes madam. அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து TNFOG க்கு நான் மெயில் ஐடி அனுப்புறேன் மேடம். ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் மேடம். யூடியூப்ல என்ன every year வந்து we want to அதாவது additional ஏதாவது information தான் add on பண்ணிக்கலாம். Yes madam. Otherwise we can give this. எனக்கு ஒரே ஒரு டவுட் அதாவது இப்ப கரண்ட்ல வந்து இந்த ஆக்டிவ் ஃபேஸ் வந்து it has been set at 5 cm. அது வந்து நம்ம சொல்லி குழப்ப வேண்டாம் தான். அருள்குமரன் வந்து அந்த obstetric bundle to improveல he said because 5 cm we have to take it. அதுதான் மேடம் இப்ப கவர்மெண்ட்ல இன்னும் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரல. சோ as such வந்து இப்போ நம்ம புரோட்டோகால் மாத்தினா கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க தான் நான் அத டச் பண்ணல மேடம். சரி ஓகே Thank you madam. Thank you so much madam. Thank you madam. Thanks all of you. Good evening. எல்லாருக்கும் நாளைக்கு we will expect all of you to join. Tomorrow we have PPH, I think. நாளைக்கு சம்பத் குமாரி. More people should attend PPH. PPH is still the cause for the maternal mortality. நாளைக்கு சம்பத் குமாரி மேடம் பேச போறாங்க. All of you please attend. Large numbers. நீ யாராவது மிஸ் பண்ணிருந்தாலும் எல்லாரையும் வர சொல்லுங்க. Friends எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்கப்பா. Thank you Dr. Shanta Jnana Meenakshi ma. Thank you madam. Thank you Kasturi. I leave madam. Thank you madam. I'm also leaving. Thank you madam. Shall I close Meenakshi?